இன்னைக்கு காலகட்டத்துக்கு மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் எந்த விதத்தில் வருதுன்னு தெரியல. பேய் மூலியமாகவும் வருது, மனிதர்களே பேயாகவும் இருக்கிறாங்க நாட்டில். மாந்திரிகத்தால தான் ஒரு ஏவலோ பிசாசோ பேயை வச்சு செய்ய முடியும். அப்படி பேயோ பிசாசோ செய்யறதுலாம் எல்லாத்துக்குமே ஹெட் இந்த ஜின்னு தான். ஜின்னுன்றது இறைவனால் படைக்கப்பட்டது, மனிதர்களுக்கு முன்னாடியே படைக்கப்பட்டது. ஜின்னுக்கு மரணம் கிடையாது, ஜின்னை கட்டுப்போடவும் முடியாது. பெரிய மிருகமாட்டம் வரும், பேயாட்டம் வரும், எல்லா ரூபமும் எடுக்கும். ஒரு மனுஷனை மிரட்டணும்னா அது வேற மாதிரி தரும், ஒருத்தவங்களை அன்பா பார்க்கணும்னா அது வேற மாதிரி மனித ரூபத்திலே வரும். எதுவுமே கிடையாது, ஜின்னு அழிக்கவே முடியாது. ஜின்னுன்றது ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. கடவுள் அழியுமா? அதே தான் ஜின்னும். ஜின்னை அழிக்கவே முடியாது. ஜின்களை அழிக்கணும்னு நினைச்சா கூட ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. நினைப்பண்ண கூட ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட ஜின் பார்த்திபன் சார் இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜின்னை வளர்த்தோம்னா நம்மளோட எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஜின் காப்பாத்துமா? இன்னைக்கு காலகட்டத்துக்கு மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் எந்த விதத்துல வருதுன்னு தெரியல. பேய் மூலியமாகவும் வருது, மனிதர்களே பேயாகவும் இருக்கிறாங்க நாட்டில். எந்த நேரத்தில் நல்லவங்கெல்லாம் இன்னைக்கு வாழ முடியாத கஷ்ட சூழ்நிலை, நம்பிக்கை துரோகங்கள் அதிகம். நாட்டில் மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே எல்லா இடத்துக்கும் ஓடி போய் தீர்க்க முடியாத நிலைமையிலே தான் நம்ம கிட்ட வராங்க. இந்த ஜின்னை நாடி வராங்க. இதில் என்ன சொல்ல வர்றதுன்னா, மக்களுக்கு எதுலையுமே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு காலுக்கு செருப்பு போடுறோம்னா கூட நமக்கு சுடக்கூடாது, காலில் முள்ளு குத்திரமோன்ட்டு ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம போடுறோம். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம நினைக்கணும். ஒரு துணி எடுத்தால் கூட நம்ம நல்லதாக தேடி தேடி எடுக்கிறோம். ஒரு சிலர் லைஃப் பார்ட்னரை நம்பி தேடி எடுக்கிறதுல முறை இல்லாமல் எடுத்துடுறாங்க. அடுத்தது ஒரு படங்காசு கொடுக்கல் விதத்தில் கூட ஒரு நம்பிக்கை இல்லை, நம்பாமல் ஆள் ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகள் கூறணும் அவங்கக்கிட்ட கொடுத்துள்ளுவாங்க, எல்லாமே வச்சுக்கிறாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நம்பி தொழில் செய்யலாம் பார்ட்னராக இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்பி பணங்காசெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இன்றைக்கி ஏமாற்றத்தோடு நிறைய ஜின்னை நம்பி வராங்க. கணவன் மனைவி பிரச்சனைக்கு வராங்க, காதலர் பிரச்சனைக்கு வராங்க, தொழில் வியாபாரம் அனைத்து பிரச்சனைக்குமே வராங்க. இடம் மனைவின்னு சரிங்களா, எல்லாம் ஒருத்துக்கும் ஒரே ஒன்று தான். எதுவுமே கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போகக்கூடாது மக்கள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக இருக்கும்போதே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த ரத்தம் போகிறதுக்கு முன்னாடியே, அதிகமாக போகிறதுக்கு வெளியேறதுக்கு முன்னாடியே நம்ம மருத்துவமனைக்கு போகிற மாதிரி தான். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை உடனே என்னன்னு நம்ம சரி பண்ணிடணும். நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு முத்தி போய் அதிகமாக லாஸ்ட் கட்டத்தில் வர்றவங்க தான் அதிகம். நானே நிறைய இந்த கேஸுக்களை நிறைய பார்க்குறேன். அப்படி வர்றதால என்ன ஆகுதுன்னா, அது எதுலேருந்து எந்த நிலையில் வந்தாலும் ஜின் மூலியமாக நான் குணப்படுத்திடுவேன். இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த வலியும் பாதிப்பும் உங்களுக்கு தான், சரிங்களா. பின்னாடி வரைக்கும் அது நாளைக்கு நான் காப்பாற்றியே விட்டா கூட அந்த அடிப்பட்ட காயம் இருக்கும் பாருங்க, அந்த வடு, அதே மாதிரி தான் மக்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இலங்கை தமிழர்கள் அதிகமாக என்கிட்ட வருவாங்க. அதே வெளிநாடுகள்லாம் இருந்தெல்லாம் எனக்கு நிறைய கால்ஸ் வரும். என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே ஒரு மனைவி இப்போ ஃப்ரான்ஸில் எடுத்துக்கங்க, ஒரு மனைவி நம்ம சென்னையை சேர்ந்தவர், அவங்க மனைவி வேறு மாதிரி தவறான பாதைக்கு போயிட்டாங்களாம். 6 மாதம் கழித்து என்கிட்ட வராரு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் குடும்பத்தையே அவர் சரியாக பார்க்கலன்னு நல்லா தெரியுது. பாசம் இருந்தால் போகாது, எதையுமே ஆரம்பத்திலே வந்தால் தான் நம்ம எதையுமே பண்ண முடியும். வெள்ளம் முத்தி போன பிறகு மருமக வாழலை, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டால் சாதாரணமாக சொல்கிறாங்க 2 வருஷம் ஆச்சுன்றாங்க. இப்போ 2 வருஷமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இதோ வருவாங்க, அதோ வருவாங்க, பஞ்சாயத்து அதை இதை பார்த்துட்டு கடைசியாக மாந்திரிகளை நாடி வரீங்க. அப்புறம் இடையில அந்த பொண்ணு எங்கேயோ போய் கெட்டு போனாலோ, இல்லை ஒரு பையன் எங்கேயோ போய் தவறு பண்ணியிருந்தாலோ யாருக்கு அது நஷ்டம்? சரிங்களா. எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் தர மாதிரி மாந்திரிகத்துக்கு முக்கியத்துவம் தரணும். எல்லாமே சேருங்க மாந்திரிகத்துக்குன்னு சொல்லலை, முடிஞ்சதை பேசுங்க. முடியாத பட்சத்து இது தவறுதுன்னு தெரிஞ்சாவே உடனே நாடி வாங்க. என்ன உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். என்ன எவ்வளோ பேர் பைத்தியம் ஆகிட்டாங்க, இல்லை வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. இதே மாதிரி பொருளாதாரம் ஒரு செய்யக்கூடாத தொழிலில் போய் போட்டுட்டு தெரியாமல் மாட்டிக்கிட்டு அதில் விற்கவும் முடியல, அந்த கடையை மீட்கவும் முடியல, அதை நடத்தவும் முடியலன்னு வராங்க. ஒரு பக்கம் ஒருத்தவங்களை நம்பி கொடுத்தேன், இத்தனை கோடி கொடுத்தேன், இத்தனை லட்சம் கொடுத்தேன், எனக்கு திருப்பி வரலன்னு வராங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உண்டான பரிகாரம் செய்து கண்டிப்பாக செய்து ஜின் மூலயமா நல்ல தீர்வு தரப்படும். அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே சரி, இந்த வாட்ஸ்அப் மூலயமா என்னென்ன தகவல் கேட்குறனோ நீங்கள் வரணும்னு கூட அவசியம் இல்லை. கண்டிப்பாக இதெல்லாம் என்னென்ன வாட்ஸ்அப்பில் கேட்டு கண்டிப்பாக செய்யலாம். அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இந்த லாட்ரி முறையில், ஏன்னா நமக்கு தாய் தகப்பன் சம்பாரிச்சு வைக்கல, நம்ம கையங்காலோட தான் போய் பிழைக்கிறோம் வெளிநாடெல்லாம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த லாட்ரியை நம்பி போகிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அந்த விடுற நாட்டில் தான் போகிறோம், நம்ம நாட்டில் நீங்கள் செய்யலாத. எந்தெந்த நாட்டில் விடுறாங்களோ அதை போகிறோம், நம்ம எந்த ஸ்டேட்டில் விடுறாங்களோ அங்கே போய் தேடி எடுக்கிறீங்க. அதில் அதிர்ஷ்டம் வர மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். அதை விட்டிங்கன்னாக்கா லைஃப்பில் எந்த தொழில் செய்தாலும் அதை சிறக்கிற மாதிரி ஜின் தரேன்.
குடும்பம் நல்லா செழிக்கிற மாதிரி ஜின் தரேன், படிப்பு நல்லா வர்றதுக்காக தரேன். சரிங்களா? வாழ்க்கையில எல்லாருமே சகல சந்தோஷத்தோட நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கங்கள். நீங்க எல்லாருமே எந்த ஒரு தகவலா இருந்தாலும் முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருங்க. நேரா வர முடியலன்னா கூட ஃபோன்ல ஒரு இது கேட்டுக்குங்க, ஆலோசனை கேட்டுக்குங்க. அதுக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்றோம். எல்லாம் நினைக்கிறீங்க மாந்திரிகர்னாவே அது இப்படி இருக்கும், அவ்வளோ செலவு அது இதெல்லாம். செலவுன்னா எவ்வளோ செலவு பண்றீங்க நாட்ல? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட 5000, 10,000 சாதாரணமா செலவு பண்றீங்க. ஒரு விஷயம் ஃபங்ஷனுக்கு செலவு பண்றீங்க. என்னென்னமோ பண்றீங்க. நம்ப குடும்பமே அதுல தான் இருக்குது. வேரே அங்க தான். வேர் நல்லா இருந்தா தான் மரம் நல்லா இருக்கும். அந்த மாரி செடி நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான். நீங்க முதல்ல என்ன காரணமோ அத பார்த்து கண்டிப்பா நாடி வாங்க. ஜின் மூலியமா நான் சரி பண்ணி விடுறேன். சார் இந்த மாந்திரீகத்துக்கும் ஜின்னுக்கும் என்ன சம்பந்தம்? மாந்திரீகத்துக்கும் ஜின்னுக்கும் என்ன சம்பந்தம்னா, மாந்திரீகம் என்றது எது செய்யறது தான். ஏவல் மூலியமா, ஒரு கெட்டது மூலியமா நல்லதோ, கெட்டதோ எல்லாம் செய்யறது மாந்திரீகத்து மூலியம் தான் ஒரு மனுஷனுக்கு. அப்படி மாந்திரீகம்னா என்ன? மனுஷனால செய்ய முடியாது. அது மாந்திரீகத்தால தான் ஒரு ஏவலோ, பிசாசோ, பேய வச்சு செய்ய முடியும். அப்படி பேயோ, பிசாசோ செய்யறதுலாம் எல்லாத்துக்குமே ஹெட் இந்த ஜின்னு தான். ஜின்னு கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஏவல் மூலியமா செய்றாங்கன்னா, அத ஜின் மூலியமா எடுக்கிறதா இருந்தா ஒரே செகண்ட்ல எடுத்துருவோம். எவ்வளோ பெரிய எத்தனை வருஷம் பாதிப்பா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அவங்க கை, கால் வரலன்னு வைங்க. இப்போ ஒரு ஆளுக்கு உதாரணம் நோய் கை, கால் வரலன்னா மருத்துவர்கிட்ட போகலாம். இப்போ அதே ஒரு செய்வன மூலியமா வச்சோம்னா, அதே ஏவல வச்சு எடுக்கணும்னா அது வேலைக்கு ஆகாது. எந்த மூலியமா அடிச்சாலும் அது நடக்காது. கடவுளே வந்தாலும் டக்குன்னு அத குணப்படுத்த முடியாது. ஆனா ஜின் மூலியமா அத்தனை ஏவலையும், பேய், பிசாசையும் அத்தனையும் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ஜின்னு. உடனே அது ஏவல டக்குன்னு வெளிய எடுத்துரும். ஒரு மனுஷனுக்கு மாந்திரீகம் பண்ணியிருக்காங்கன்னா, அது ஜின் மூலியமா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஜின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க பேச்சிலே, அவங்க நடவடிக்கையிலே தெரிஞ்சிரும். இப்போ ஒரு ஆள பார்க்கும்போதே எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அந்த மாற்றங்கள் கண்டிப்பா ஒரு பெத்தவங்களுக்கு தெரியும். இல்ல கட்டின மனைவிக்கு தெரியும். இல்ல மனைவி எப்படி இருக்கிறான்ட்டு புருஷனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மாற்றம் என்னன்னு பார்த்து அது மாந்திரிகர்கிட்ட வந்தீங்கன்னா, இது எதன் மூலியமா இருக்குது? என்ன ஜின் மூலியமா இருக்குதா? எதன் மூலியமா இருக்குதுன்னு கரெக்ட்டா கண்டுபிடிக்கலாம். நம்பளா அத கண்டுபிடிக்க முடியாது. அது அது என்ன நெனச்சுக்குவாங்க, குடும்பத்தில பிரச்சனை, எப்ப பார் சண்டையில இருக்கிறான், எப்ப பார் கத்துறான், எப்ப பார் சத்தம் போடுறாங்க, இந்த பொண்ணு வீட்டுக்கே அடங்கல. கட்டி குடுத்த இடத்துல வாழ மாட்டேன்து. அங்கிருந்து வெளிய வருகிடுச்சு. என் பையன் என் பேச்ச கேட்க மாட்றான். அப்படின்னு தான் தெரியுமா தவிர, அது என்ன காரணம்னு மாந்திரிகர்கிட்ட வந்தா தான் நம்ம அத செய்ய முடியும். ஜின், பேய், ஆவி இது 3த்துக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? பேய், ஆவி எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? செத்துட்டா தான் பேய் ஆவறது, ஆவி ஆவறது எல்லாம் ஒற்றுமை அதுதான். மனிதன் இறந்தாக்கா பேய் ஆவறது, பிசாசு ஆவறது, ஆவி ஆவறதெல்லாம் மனிதன் இறந்தா. ஆனா ஜின்னுன்றது இறைவனால் படைக்கப்பட்டது. மனிதர்களுக்கு முன்னாடியே படைக்கப்பட்டது. ஜின்னுக்கு மரணம் கிடையாது. சரிங்களா? பேய், பிசாசுக்கு அழிவு உண்டு. ஜின்னுக்கு அழிவு கிடையாது. ஜின்ன கட்டு போடவும் முடியாது. ஆனா பேய், பிசாசுன்றமே அத நினைச்சா ஒரு குடுகுடுப்புக்காரன் கூட கட்டு போடலாம், நிறுத்தலாம். ஒரு சாமி ஆடுறவங்க கூட அத செய்யலாம், போலாம், வரலாம். ஆனா ஒரு ஜின்னுக்கு கடவுளே நினைச்சாலும் அத கட்டு போட்டு நிறுத்த முடியாது. அதுவா கட்டுப்பட்டால் உண்டு. அந்த மாந்திரீகம் படிச்ச நாங்க மட்டும் தான் அத கையாள முடியும். ஜின்னுக்கு உருவம், வாசனை ஏதாவது இருக்கா? கண்டிப்பா மனிதர்கள் போலயே வரும். மனிதர்கள் போலயே தோணும். ஒரு நாய்க்குட்டி மாரி வரும். எல்லாம் எந்த ரூபம் வேணும்னாலும் எடுக்கும். அதே ஒரு பெரிய மிருகமாட்டம் வரும். பேயாட்டம் வரும். எல்லா ரூபமும் எடுக்கும். அது எடுக்காத ரூபங்களே கிடையாது. ஒரு மனுஷன மிரட்டணும்னா அது வேற மாரி தரும். ஒருத்தவங்கள அன்பா பார்க்கணும்னா அது வேற மாரி மனித ரூபத்திலே வரும். ஜின்ன ஒரு சாதாரண மனுஷனா நேர்ல பார்க்க முடியுமா? கண்டிப்பா. அதுக்கு உண்டான தவங்கள் இப்ப எப்படி கேட்கறதுன்னா, நம்ம யாருமே எதையுமே சரி, ஒரு தொழில கூட சரி, ஒரு நல்லது கெட்டதுல கூட சரி, ஒரு உழைப்பு இருந்தா தான் ஒரு பயிர கூட நம்ம நாளைக்கு நல்லா செழிப்பா பார்க்க முடியும். ஒரு விவசாயி கூட. அந்த மாரி தான் இந்த ஜின்னும். நம்ம உழைக்கணும். அதுக்குன்னு தேவையான பயிற்சி குடுப்பேன். அதுக்கு படிச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்களே நேர்லயே பார்க்கலாம் ஜின்ன. சரிங்களா? இப்போ ஒரு வண்டி ஓட்ட கத்துக்கிறோம்னா, நைட்டு பகலும் அத பத்தி சிந்திக்கணும். எப்படி ஓட்டணும்? எப்படி கனவு அதிலே இருக்கணும். போனதுனே சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது. அதே மாரி தான் ஜின்னுக்கும் உழைப்பு. எல்லா உழைப்பு இருந்தா யாருமே முயற்சி இருந்தால் முன்னுக்கு வரலாம். ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவன ஆவி, பேய் அப்படின்லாம் சொல்றோம். அப்படி ஜின்னுக்கு பிறப்பு, இறப்புன்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. ஜின் அழிக்கவே முடியாது. ஜின்னுன்றது ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. கடவுள் அழியுமா? அதே தான் ஜின்னும். ஜின்ன அழிக்கவே முடியாது. ஜின்கள அழிக்கணும்னு நெனைச்சா கூட ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. நெனைப்போம்னு கூட ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஜின்கள் டாட் அதிகம். உலகம் முழுக்க இருக்கிறது ஜின் தான். எல்லா மதத்தினருக்கும் நம் மொழியே தெரியாத வேற ஒரு மாற்று தீவுல இருக்கிறவனுக்கு கூட சரி, மனித கறி கூட தின்ற ஒரு தீவுகள் இருக்குது. அந்த மாரி தீவுல கூட மனுஷனுக்கா நம்ம ஜின்ன பத்தி தெரியும். நமக்கு தான் கடவுள் அது இதுன்னு தெரியும். அந்த மனித கறியை தின்றவனுக்கு கூட அந்த ஜின்னுன்னா தெரியும். ஆனா கடவுள்னா தெரியாது. சவுதியில பார்த்தீங்கன்னா ஜின் மவுண்டைன் இருக்கும். தன்னாரவே வண்டிகள் வேகமா ஓடும் அங்க. அங்க போனோம்னாவே ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணாம 100 டன் லாரியே தன்னார நவுந்து போகும். கார் ஆகட்டும், லாரி ஆகட்டும், எந்த பொருளை வச்சாலும் தன்னார நடந்து போகும். அந்த மாதிரி ஜின்னுக்கு பவர் அதிகம். ஒரு சில பேர் இந்த பேய் இருக்கா இல்லையானே தெரியல அப்படின்வாங்க. ஆனா சப்போஸ் ஜின் நம்ம நேர்ல வந்ததுன்னா
அது நம்மள பயமுறுத்துமா? பயம்ன்றதெல்லாம் குழந்தை மாதிரி அது நம்ம போறதில் தான். இப்போ எப்படின்னாக்கா, அது நம்ம வந்து அதுக்கு மேல மரியாதையாவும், பயபக்தியாவும் போனாக்கா, கண்டிப்பா அது நல்லா நிதானமா நிதானிச்சு குழந்தை மாரி நம்மகிட்ட இருக்கும். இப்போ நீங்க அதையே சீண்டி பார்த்தோம்னா என்ன பண்ணும்? ஒரு யானை கூட சரி, அதுகிட்ட நம்ம நடந்துக்கிற பக்குவத்துல தான் இருக்குது. அத நம்ம சீண்டி பார்த்தோம்னா என்ன பண்ணும்? கால புடிச்சு அடிக்கும், தூக்கி அடிக்கும். அதே மாரி தான் ஜின்னு. 7 உலகங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஜின் இருக்குமா? ஜின் இல்லாத உலகமே கிடையாது. ஜின்னால தான் நம்பளே இருக்கிறோம். பல இடத்துகள்ல ஜின் இருக்குது. இன்னைக்கு அது காக்காம அது காத்துக்கிட்டு ஒரு சில இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து காடு மாடுன்னு இல்லாம அது பாதுகாவல்ல நிறைய இருக்குது. அது வந்து மத்த இடமும் மாறிச்சுன்னா எல்லாமே உலகமே நாசத்துல தான் போய் முடியும். ஜின்னுக்குன்னு உலகம் இருக்கு, தனி இது இருக்குது. ஜின் லோகம் தானே அது. கடவுள் எப்படியோ அதே மாதிரி தானே ஜின்னு. தனி உலகம்ன்றது கிடையாது. ஜின்கள் லோகம் வேற. நம்மளோட தான் மனிதர்களோட தான் ஒட்டி வாழுது. சாதாரணமா ஒரு ஜின்ன வீட்டுக்குள்ள வரவேற்க முடியுமா? எங்க ஒண்ணாலும் நீங்க அதை தான் சொல்றேனே, அதோட பயிற்சி, அதோட முயற்சி, அதோட வெறி வெறி அதை அடையணுன்ற ஒரு வெறித்தனம் இருந்தா கண்டிப்பா வர வைக்கலாம். யாரா இருந்தாலும். இப்ப என்கிட்ட கத்துக்கிட்டு போறவங்க கூட அதை வர வச்சு பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்க வீட்டுக்கு ஜின் வந்துருச்சு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க, ஜின் எனக்கு ஏதாவது உணர்ச்சிகள தருமா? கண்டிப்பா ஒரு சிலர் வந்து ஒருத்தவங்கள துரோகம் பண்ணிட்டு ஒரு சில இடத்துல பணத்தை எடுத்து போய் வச்சிருக்கிறாங்க. அது சுத்தமாவே அந்த பணத்தை அங்கிருந்து தெரியாம எடுத்திருக்குது ஜின்னு. இதை நான் மீடியாவில் பார்க்குற பல பேருக்கு அது தெரியும். ஒரு சில பொருட்கள் தன்னாரவே காணாம போகும். ஜின்கள் வந்து பல இடத்துல வந்து இன்னைக்கும் நிறைய பேர் வந்து வச்ச பணம் திடீர்னு காணாம போகும். மொத்தமா எவ்வளவு பணம் வச்சாலும் காணாம போயிருக்குது. ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிருக்குது. எவ்வளவு பொருள் வச்சாலும் அங்கிருந்து போகும். அந்த மாதிரி பல விஷயத்துல பல பேர் வந்து என்கிட்ட வந்து என்ன சார் என் பாட்டில் இவ்வளவு பணம் வச்சிருந்தேன், 50 லட்சம் இருந்தது, 1 கோடி இருந்தது. ஆனா உள்ள திருடம் போன வாய்ப்பே இருக்காது. கதவு திறந்தே இருக்காது. அந்த சாவி கூட யார் கையிலையும் கிடைச்சிருக்காது. ஆனா தன்னாரவே ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிருக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்குது. என்கிட்ட அந்த கிளைண்ட்களும் வந்திருக்கிறாங்க. பல இடங்கள்ல ஜின் இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு பூஜை முறை இருக்கு. கடவுளுக்கு ஒரு பூஜை முறை இருக்கு. ஜின்னுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் பூஜை முறைகள் இருக்கா? கண்டிப்பா. அது அப்போ வந்து காட்டுல வந்து கஷ்டப்படுறேன்னு இதுதான் என்னுடைய முறைகள். சுடுகாட்லயும் காட்டுலயும் தான் நாங்க உட்காந்து செய்வோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் வந்து மாசமா இருக்கிற லேடி இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல, அக்கத்து வீட்டுல குழந்தைகளை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அது யாரையும் ஒண்ணும் பண்ணாது. சப்போஸ் யாராவது அதை கண்ணுக்கு தெம்பட்டு பயந்துட்டா அவங்களே பயந்துருவாங்க. அது யாரையும் ஒன்றும் பண்ணாது. அதனாலதான் நம்ம காட்டுலயும் மேட்லயும் வந்து நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டாதான் ஜின்னை நம்ம காண முடியும். எதையுமே அரிதா நம்ம எடுத்துக்க முடியும். கடவுளை கோவில்லையும் கும்பிடலாம், வீட்லயும் கும்பிடலாம். அப்படி ஜின்ன எங்க கும்பிடலாம்? தாராளமா நான்லாம் என்னுடைய வீட்டுல பூஜை அறையில வச்சுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இப்ப எவ்வளவு பேர் என்கிட்ட கத்துக்கிட்டு வாங்கிட்டு போறவங்கள ஜின்ன வீட்டுல தானே வைக்கிறாங்க. ஜின்னோட வழிபாட வீட்ல செய்யறதுக்கும் காட்டுல செய்யறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கா? கடவுள்னா கூட கோயில்ல போய் வணங்கினாதான் அதோட பவர். அதே மாதிரி ஜின்களை காட்டுல வச்சு வணங்குறது அதோட பவர், முழு பவர் நமக்கு கிடைக்கும். சார், நீங்க ஒரு ஹிந்து. ஜென்ரலாவே முஸ்லிம்ஸ் தான் நிறைய பேர் இந்த ஜின் வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இந்த ஜின் வழிபாடுக்குள்ள வந்தீங்க? முஸ்லீம் இந்துன்றது கிடையாதுங்க. எல்லாருமே இந்த காலத்துல அரபு கண்ட்ரில போய் எவ்வளவு பேர் பிழைக்கலையா? நம்ம கண்ட்ரில அவங்க வந்து பிழைக்கலையா? முஸ்லீம் இந்துன்னு நம்மளா பிரிச்சுக்கிறது தான். ஜின் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.